சென்ட்ரல் கவர்மெண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் மேலே இருந்த 18% ஜிஎஸ்டியை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாரும் என்ன நினைப்போம், நம்மளோட ப்ரீமியம் கம்மியாகும் நினைப்போம். பட் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. உங்களோட ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சரி, எதனால் இன்க்ரீஸ் ஆகலாம் வாங்க பார்க்கலாம். முதல்ல ஜிஎஸ்டி எக்ஸம்ஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஜிஎஸ்டி குறையிறதுனால உங்களோட ப்ரீமியம் கம்மியாகலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் சில இருக்குது. நம்பர் 1, இன்சூரன்ஸ் கம்பெனியோட செலவு. இந்த ஜிஎஸ்டி ரிமூவ் பண்ணுறனால கம்பெனியோட இன்புட் டாக்ஸ் ரேட்டை அவங்க மிஸ் பண்ணுவாங்க. அதனால் அவங்களோட செலவும் அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதோட இம்பேக்ட் உங்களோட ப்ரீமியமை அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ரெண்டாவதாக மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ். இப்போ இந்த இன்சூரன்ஸுக்கு மட்டும்தான் இந்த ஜிஎஸ்டியை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஹாஸ்பிட்டலு, மெடிக்கல்ஸு இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னும் ஜிஎஸ்டி எதுவுமே ரிமூவ் பண்ணல. ஸோ அதனால் நீங்கள் கிளைம்னு வரும்போது எக்ஸ்பென்ஸ் அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த ப்ரீமியமில் இதை அவங்க ஆட் பண்ணுவாங்க. மூணாவதாக கம்பெனியோட ட்ரிக்கு. சில இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த ஜிஎஸ்டியை உங்களுக்கு பாஸ் பண்ணாமல் அவங்களோட ப்ராஃபிட்டுக்கு அவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு மனசில் ஒரு கேள்வி வரும், இந்த ஜிஎஸ்டி எக்ஸம்ஷன் நமக்கு யூஸாக இல்லையா? உண்மையை சொல்லப்போனால் இது கொஞ்சம் கன்ஃபியூஸான மேட்ரு தாங்க. ஒரு பக்கம் ப்ரீமியம் குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது மார்க்கெட் மூடை பொறுத்து தான் இது அமையும். சரி, இப்போ நீங்கள் என்ன செய்யலாம்? முதல்ல உங்கள் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து செக் பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட் கம்பெனிஸோட கம்பேர் பண்ணி பாருங்கள். உங்களோட இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டை கூப்பிட்டு உங்கள் ப்ரீமியம் இந்த ஜிஎஸ்டி எக்ஸம்ஷனால் என்ன ஆகும்னு சொல்லிட்டு கேளுங்க. இந்த ஜிஎஸ்டி எக்ஸம்ஷன் ஒரு நல்ல முயற்சி தான். ஆனால் இதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு ஒன்றும் கிளியராக தெரியல. நாங்கள் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறோம். நீங்கள் இந்த ஜிஎஸ்டி ரிமூவ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.